இருப்பதாக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு தருகிற இந்த வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? தேவனுடைய மகிமை உண்டு. விசுவாசிக்கும் பொழுது இதே இன்னொரு வசனம் இப்படியாக இருக்கிறது, 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசித்தா மகிமையை மாத்திரம் பார்ப்பது இல்லை, மரித்தாலும் பிழைப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை மரித்து கிடக்கிற இல்லை மரித்து போனது போல தோன்றுகிற எதுவாக இருந்தாலும் உயிரோட வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நீங்கள் நம்ம நல்லா பார்க்கும் பொழுது, லாசரு என்கிற இயேசுவின் நண்பர் மரித்து போய்விட்டார். அந்த டைமில் கல்லறையில் அடக்கமும் பண்ணியாச்சு. அந்த டைமில் இயேசு வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அவள் நிறைய கண்டிருப்பாள்ல, மரியாள் மார்த்தாள், ரெண்டு பேருமே என்ன நிறைய பார்த்துருப்பாங்க ஆண்டவருடைய அற்புதங்களை என்ன. ஆனால் அன்னைக்கு இயேசு அவளை பார்த்து சொல்லும் பொழுது, ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் என்பதற்கான ஒரு உள் அர்த்தத்தோடு தான், தேவனுடைய மகிமையை காணத்தக்கதாக ஏதோ ஒரு காரியத்தை நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். இன்னைக்கு நீங்களும் நான் இந்த வார்த்தையை கேட்குறோம்ல, ஏதோ ஒரு மகிமை நிறைந்த காரியத்தை செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலாவது தேவை விசுவாசம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் உங்களிடத்துல சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். அதுக்கு பின்னாவே சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்களா? யோவான் 2:11. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் இருக்கு. அப்படிதானே? அப்படிதானே? எடுத்திருக்கீங்களா இந்த வார்த்தை? ஆமா. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி தேவன் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய க்ளோரி, அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கோ இல்லை, நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ வெளிப்படுத்தப்படும் பொழுது, ஒரு அற்புதத்தின் மூலியமாக தேவ மகிமை வெளிப்படும் பொழுது அங்க விசுவாசம் பெருகுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று விசுவாசிப்பதற்காகவே தேவனுடைய மகிமையை இங்கே காண்பிக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கப்படும்படியாக சீஷர்கள் அது வரைக்கும் எப்படிதான் பார்த்திருப்பாங்க? அவர் ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சாம்? விசுவாசம் வைத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு திட்டத்தின் மூலியமாக, ஒரு அற்புதத்தின் மூலியமாக தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறதை நம்ம இங்க பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்று இந்த யோவான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமென். இந்த அற்புதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னது? திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது. ஒரு குறைவு வருகிறது. குறைவில் என்ன செய்ய முடியும்னு தெரியல. குறை வந்தபொழுது நம்ம எல்லாரும் அப்படி தான் இருப்போம்ல. திடீர்னு நல்ல ஒன்றும் இல்லை, நம்ம சர்ச்சிலேயே போன இதில் சாப்பாடு வைத்தோம், திடீர்னு ஆட்கள் நிறைய வைந்து சாப்பாடு பத்தில் அப்படின்னு நிலைமை வந்துருச்சு. நம்மளோட பதட்டம் எப்படி இருந்திருக்கும்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதே போல் இது ஒரு நல்ல ஒரு திருமண நாள். இதில் வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டு போகிறது. திராட்சை ரசம் குறைவுபட்டு போனவொடனே இயேசு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணல? அற்புதம் செய்யல. குறைவு வந்தவொடனே ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தவில்லை. ஆமென். நீங்க அப்படியே 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க அப்படி வாசிக்கும் போது, யூதர்கள் தங்களை 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு. ஆமா, ஆமா. அப்போ அதுக்கு முன்பதாகவே இன்னைக்கு நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை என்னது? மரியாள்.
இந்த 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 ஒரு வசனத்தை வச்சு தான் பிடிச்சிருக்காங்க தெரியுமா? எது? மரியாள் இயேசு இடத்துல போய் இப்படி குறையப்பட்டுச்சுன்னு சொன்னவனே இயேசு அதற்காக அற்புதம் செஞ்சனால இன்னைக்கும் யார் மூலியமா போகணும்? மரியாள் மூலியமா போகணும். இல்லை, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் 3ஆம் வசனம் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்ற அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்பட விரும்புகிறார், ஆனால் அதற்கு ஒரு வேலையும் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரியாளின் வேலையில் அது செய்யல, மரியாளின் வார்த்தையில் அது செய்யல, தேவனுடைய வேலையில் அது செய்தார். ஏன் அப்படின்னா அவர் தன்னை வெளிப்படுத்தினார், மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தினார். இயேசு தன்னை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தினார். எதன் மூலியமாக? ஒரு அற்புதத்தின் மூலியமாக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்படிதானே? அற்புதம் பெறாத யாராவது ஒருவர் இருக்கிறீங்களா? ஒரே ஒருவர் யாராவது கை தூக்குனா நல்லா இருக்குமே. என் சின்ன பிள்ளைங்க முதல் கொண்டு அற்புதம் தான் பெற்றிருக்காங்க. அற்புதம் பெறாத ஒருவரும் இல்லை. ஒருவேளை என்னது சூப்பர் நேச்சுரல் அற்புதம் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். கண் இல்லாம இருந்துச்சு, எனக்கு கண்ணை கொடுத்தார். கை இல்லாம இருந்துச்சு, அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பாதையிலும் அற்புதம் தான். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு ஆமா, நம்ம நடக்கிற எல்லா பாதையும் அற்புதம் தான். இதுல தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம 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 அவரோட மகிமையை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் தம்மை மகிமைப்படுத்துகிற தேவனா. இங்க நல்லா பாருங்களேன், கானா ஊர்ல செய்த தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. முதலாவது நீங்க மகிமையை காண்போம் என்று நம்ம கேட்டோம்ல, முதலாவது அவர் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மகிமையை பார்க்க தான் போறோம், நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் சில நேரங்கள்ல. ஆனா அவர் வெளிப்படுத்தாம நம்ம என்ன பண்ண முடியாது? மகிமையை பார்க்க முடியாது. காட்ஸ் க்ளோரி. உண்மையாகவே கர்த்தருடைய மகிமை சாதாரணது அல்ல. ஏன்? மோசே கர்த்தருடைய மகிமையை பார்த்தானா? ஃபுல்லா பார்த்தானா? பின்புறமா பார்த்தான். ஆனா அந்த மகிமையை பார்த்த முகத்தை யாராலையும் பார்க்க முடிஞ்சதா? ஆனா புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. உண்மையாகவே அது ஒரு பயங்கரமான வார்த்தை தெரியுமா? ஏன்? அன்னைக்கு அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு பெருசு யாரு தான்? மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள் தான் அவங்களுக்கு பெருசு. இப்ப இங்க இவர் இவ்வளவு தைரியமா சொல்றாரு அப்படின்னா அந்த விசுவாசத்திற்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. இந்த விசுவாசத்துக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. உண்மையாகவே அன்னைக்கு ஜீசஸ் சந்திச்ச சில பிரச்சனைகள் எது நம்ம பெரிய பிரச்சனை? தன்னை மேசியாவாக காண்பித்து கொண்டது பிரச்சனை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னது பிரச்சனை. அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க குருடரை குணமாக்குனது அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் தன்னை மேசியாவாகவே காண்பித்தது அவங்களுக்கு பிரச்சனை. அதோட சேர்ந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீ விசுவாசித்தால், ஆமா, மகிமையை பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் அப்படிதான் இருக்கு, ஒரு காலம் ஒரு நாளும் கண்டதில்லைன்னு இருக்கு. இவர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த இடத்துல எப்படி இருக்குல்ல. ஆனா அங்க வெளிப்படுத்துவதற்காகவே அற்புதத்தை செய்து தன் மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து பார்க்கறதுக்கு வேணா திராட்சை ரசம் குறையப்பட்டது, தண்ணீரை ஊத்துனாங்க, அது திராட்சை ரசமா மாறினது அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். அவர்கள் கண்களுக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் அங்க எங்கேயாவது ஜெபிச்சாரா? இல்ல. கைகளை வைத்து இதை நான் திராட்சை ரசமாக மாற்றுகிறேன் என்று சொன்னாரா? இல்ல. இவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து செய்தவர்களுக்கு அங்க மகிமையை பார்த்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தண்ணியை ஊத்துன்னு சொன்னாரு. யாராவது கேள்வி கேட்டாங்களா? இன்னைக்கு நம்ம அப்படின்னா சக்கரை கொண்டு வரணும் ஆண்டவரே, ஏன்னா தண்ணி தானே ஊத்தி இருக்கு, எப்படியோ திராட்சை ரசமா மாறி இருந்தாலும் ஸ்வீட்டுக்கு என்ன வேணும்? சுகர் கொண்டு வரட்டுமா? இப்படியெல்லாம் நமக்குள்ள கேள்விகள் இருக்கும். அப்படித்தானே? ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யற வரைக்குமே நமக்குள்ள இன்னைக்கு சாட்சி கேட்டது போல அது வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது எப்படி செய்ய போகிறார் என்று தெரியாது. ஏன் அப்படின்னா ஜட்ஜே லீவா. ஆண்டவர் அற்புதம். இப்போ வக்கீல் லீவு அப்படின்னா வேற ஒரு வக்கீலை அனுப்பி விடுவாங்க. எதுக்கு? ஜஸ்ட் ஒரு ஹியரிங்காக. அப்படிதானே? கோர்ட் பத்தி உங்களுக்கு தெரியும். ஹியரிங்காக யாரோ ஒருத்தர், அது ஒருவேளை பிராக்டிஸ் வக்கீலா கூட இருக்கலாம், அவங்க பேர்ல போய் நின்று ஒரு ஃபார்மை கொடுப்பாங்க. என்ன பிரச்சனை? அடுத்த நாளில் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தான் எழுதி கொடுப்பாங்க. இதுக்கு தான் அவங்க அங்கே போய் நிற்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அங்கே நம்ம வாயை திறக்க முடியாது தெரியுமா? கோர்ட்டு பற்றி தெரியும்ல, வக்கீல் தான் பேசுவார், நம்ம இல்லை அப்படின்னு கூட திறக்க முடியாது. அவர் போவார், என்னமோ கொடுப்பாரு,
முடிஞ்சு போச்சு, இப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் பாருங்க, அற்புதம் செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், தலையவே தொடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப வக்கீல தொட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, தொட்டுருவோம் யார? ஆமா. ஏன் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது கடைசி நேரத்தில் அது மகிமையா தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால யாருக்கு மகிமை? அந்த அற்புதத்தினால யாருக்கு மகிமை? ஆமென். அற்புதம் செய்து மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக 40, அதேதான் 11:40 எடுத்து வாசிப்போமே. ஆமென், ஆமென். ஆமா, இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 4ஆம் வசனத்தை, 11:4. ஆமென், போதுமானது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல லாசரு, நான் ஆரம்பத்தில் சொன்ன லாசரு என்பது ஆண்டவருக்கு ரொம்ப நெருங்கின. ஏன்னா இயேசு 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இயேசு மார்த்தான் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசர் இடத்திலும் அன்பா இருந்தார். அப்படி இதெல்லாம் சும்மா இல்லைங்க. வேதத்துல ஒரு வார்த்தை போடப்படுதுன்னா அன்பா இருக்கிறன்னா அது சும்மா இல்லை, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு இருக்கு. ஏன் ஆவியானவர் எழுதி வைக்கிறாருன்னா, ஹவு க்ளோஸ் ஹி வாஸ் அப்படின்னு இருக்கலாம். எப்படி இந்த குடும்பத்தோட ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாருக்கான ஒரு அடையாளம் தான். ஆனா அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா தான் வருது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல வசனத்தை உச்சு பார்த்தீங்கன்னா, 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல், அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினான். சொல்லதான் ஆள் அனுப்பினான். நீங்க வாங்கன்னு சொன்னாங்களா? வந்து ஜெபின்னு சொன்னாங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு பிரியமான ஒருத்தங்க வியாதியா இருக்கிறான் அப்படின்னு. ஆனா இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார் அப்படின்னு இருக்கு. அவருடைய சித்தத்தை செய்வதன் மூலியமாக தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக அனுப்பப்பட்டாரோ, இயேசுவானவர் இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த சித்தத்தை தெளிவா செய்யணும். கூப்பிட்டோன்னு போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை, ஐயோ என் நண்பன், ஐயோ மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான், இல்லை. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அங்கே லாசரு மரிக்க போகிறான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் லாசருவை என்ன பண்ண போறாரு, உயிரோட எழுப்ப போறாரு. ஆனா he waits. தேவ சித்தம் அங்க நிறைவேறப்படணும். ஏன் அப்படின்னு நீங்க பார்க்க போகும்போது, இந்த பகுதிகள் நீங்க முழுசு நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. இவர் திரும்பவும் அந்த இடத்துக்கு போக முடியாது, கொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார? இயேசுவையும் சீஷர்களையும் அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாசிச்சு பாருங்க. அப்படியே நீங்க வாசிக்கும் பொழுது யூதர்கள் அவருக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் திரும்ப அங்க போலாம். ஏன்னா நீங்க அடுத்த வாசிச்சு பாருங்களேன், 6ஆம் வசனம், அவன் வியாதியா இருக்கிறான் அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருக்கிற இடத்துல பின்னும் 2 நாட்கள் தங்கினாருன்னு இருக்கா. அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர், ரபி இப்பொழுது கல்லறிய தேடுகிறார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். கல்லறியதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் பிதாவானவர் எதற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த வியாதி தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வியாதி தேவனுடைய மகிமை. அப்போ தேவன் இயேசுவை குறித்துதான ஒரு திட்டம் வைத்திருந்தார், மனுஷகுமாரனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த அற்புதத்தின் மூலியமாக அநேக யூதர்கள் அவர்களை விசுவாசிக்க போகிறார்கள். அது வரைக்கும் இவரை அற்பமா எண்ணப்பட்டார். யாரு? இயேசு. மற்ற எல்லாரும், அதாவது புறஜாதியர் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். யூதர் மாத்திரம் இவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதற்கு பிரத்யட்சமா ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்கு. அதற்கு தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த லாசரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தின் மூலியமாக கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மளுக்கு தேவன் அநேக திட்டங்களையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில. இது சாதாரணதல்ல. இன்னைக்கு தீர்க்கதரிசி வந்து உங்களை கொண்டு இதை செய்வேன், உங்களை நான் அப்படி செய்வேன். எஸ், இது உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டம், சித்தம். ஆனா இதற்கு நம்ம வெயிட் பண்ணி, இதற்கு நம்ம காத்திருந்து அவரோட வழியில நடக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில அது நடக்கும். இன்னைக்கு எல்லாரும் தெய்வ சித்தத்துக்கோ தெய்வ திட்டத்துக்கோ நம்ம அடங்கி போறதே கிடையாது. தெய்வ திட்டம் என்னங்கிறது நம்ம யோசிக்கிறதே கிடையாது.
ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நம்ம வாயில இந்த வார்த்தையே வராது. ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் இதை செய்யுங்க, வராது. செய்துட்டு இது உங்களுடைய சித்தமாக மாற்றுங்க அப்படின்னு எப்படி மாற்றுவார்? எப்படி மாற்றுவார்? சித்தம் என்பது கிறிஸ்துவரோட வாழ்க்கையில ரொம்ப அவசியம் உள்ள ஒரு காரியம். ஊழியமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சித்தம் இருக்கா, கர்த்தருடைய திட்டம் இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடத்துலையும் எல்லாரும் போல ஒரே மாதிரி இருக்க மாட்டார். பவுல பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணிதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஏன் தடை பண்ணணும்? அவர் போனது ஊழியத்துக்கு தானே. அவர் போனது ஊழியத்துக்கு தானே. அங்க போய் என்ன பண்ண போறாரு? அங்க போய் டான்ஸ் ஆட போறாரா ஜான் ஜெயபிராஜ் மாதிரி? இல்லையே. அங்க கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்ல போறாரு. ஏன் பரிசுத்த ஆவியானவர் அங்க தடை பண்ணணும்? அப்ப அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பது உணரணும். உணரணும். சித்தம் இல்லாத இடத்துல நம்ம போய் வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை தான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா தெரியும், என் நண்பன் தான், நேசித்தார் அப்படின்னு இருக்குல்ல, அடுத்த வசனத்துல ரொம்ப நேசிச்சாரா யார? லாசருவை. அவர் இருதயம் ஏன் தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு அந்த அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்களேன். அங்க அற்புதம் செய்ய போறாருன்னு நல்லாவே தெரியும். மரியாளும் மார்த்தாலும் அழுகிறத கண்டு இவர் என்ன ஆகுறாரு? ஜீசஸ் வெப்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சத்தம் போட்டு அழுகல. அந்த 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 வசனத்துக்கு அர்த்தம் வந்து சத்தம் போட்டு அழுததில்லை, இருதயத்துக்குள்ள அழுகிறார். ஏன்? அந்த அழுகையை பார்க்க முடியாம, அந்த அழுகையை பார்க்க முடியாம. அப்படி ஏன் அப்படின்னா அவ்வளவு நேசிச்சது. நம்ம நல்லா கவனிச்சு பாருங்களேன். சாவுக்கு நம்ம நிறைய நேரம் ஜாலியா தான் போவோம். ஃபர்ஸ்ட் ஜாலியா போவோம். எதுக்குன்னா ஐயோ போகணுமே அப்படின்ட்டு. போகாட்டி ஏதாவது பேசுகிறோம். ஆனால் அங்கே போய் நம்ம நேசித்தவர்களோ நமக்கு விரும்பினவர்களோ அங்கே அழுகிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன், தானாக அழுக வரும். நம்மளே பார்ப்போம், ஏன்டா வரும்போது சிரிச்சு தாண்டா வந்தேன், வரும்போது அவர் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தார், இன்னைக்கு பார்த்து செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம். அங்கே போனால் அழுகிறத பார்த்து நம்மளே இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையாகவே தான் அழுகிறானா அப்படின்னு நினைப்போம்ல. ஏன்? அந்த அழுகையை பார்த்து நம்மளோட இருதயம் என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? யாருன்னே தெரியாது சில நேரம். சில நேரம் அப்படின்னா சிலரோட அழுக நம்மளை அழுக வைக்கும். பார்த்துருக்கீங்களா? சிலரோட கதறல் நம்மளை அழுக வைக்கும். அப்படிதான் இந்த மரியாளும் மார்த்தாளுடைய அழுக ஆண்டவரவே என்ன பண்ணுது? கலங்க வைக்குது. இங்க நம்ம யோசிக்கலாம், ஐயா அதான் ஆண்டவருக்கு தெரியும்ல, எப்படியோ லாசருவை உயிரோட எழுப்ப போறார்ல. இல்ல, இருந்தாலும் தெய்வ சித்தத்துக்கு நீங்க நல்லா பாருங்களேன். 6ஆம் வசனம், அவர் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார் இருக்கு. நினைச்சிருந்தா இந்த இடத்துல ஏதாவது ஊழியம் அப்படின்னலாம் இல்லை, பின்னும் 2 நாள் தங்கினார். ஏன் அப்படின்னா தெய்வ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். யூதர்கள் மத்தியிலே தெய்வ சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். He waited. உள்ளுக்குள்ள இருக்கும், ஒரு நாள்லயே செத்ததுக்கு செத்தவனவே எழுப்பினாலும் அற்புதம் தான். அப்படிதானே? செத்து போய் ஒரு நாள் எழுப்பினாலும் அற்புதம் தான், 2 நாள் எழுப்பினாலும் அற்புதம் தான். ஆனா ஆண்டவர் 3 நாள் அழுக வைக்கிறார். தம்மை நேசித்த, தம்மையில் பிரியமா இருந்த 3 நாள் அழுக வைக்கிறார். ஏன் அப்படின்னா ஆண்டோடைய சித்தம் என்ன தெரியுமா? நீ 4ஆவது நாள்ல தான் அவனை உயிரோட எழுப்பணும். ஏன்? ஏன்? சிலருக்கு அந்த கேள்வி இருக்கு, ஏன் 3ஆம் நாளுக்கு மேல 4ஆம் நாளுக்கு ஏன் போனார்? ஏன் அப்படின்னா யூதருக்குள்ள ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? 3 நாள் செத்தவனோட ஆவி எங்க இருக்குமா? அந்த கல்லறை சுத்தியே இருக்குமா. யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? செத்தவனோட ஆவி எங்க இருக்குமா? கல்லறைக்குள்ளேயே இருக்குமா. 3 நாளுக்கு அப்புறம் தான் போகுமா. அப்போ இவர் 3 நாள்ல வந்து இந்த அற்புதத்தை செஞ்சா என்ன நினைப்பாங்க? அது இந்த ஆவி டப்புக்குன்னு உள்ள போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனா he waited. அவங்களுடைய நம்பிக்கையும் உடைச்சார், யூதர்களுடைய நம்பிக்கையும் உடைச்சார். நம்பிக்கையெல்லாம் உடைக்கும்படியாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், யூதர்கள் மத்தியில நிறைவேறணும். ஆனா அவர் வெயிட் பண்ணார். அல்லேலூயா. சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. தேவனோட பாதத்துல அமர்ந்து இருக்க வேண்டியது இருக்கு. தேவனுடைய வசனத்தை பிடிச்சு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த சபை குறித்ததான வாக்குத்தத்த வசனம் என்ன அப்படின்னா, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்கையிலும் தண்ணி. வெயிட் பண்ணணுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணணும். ஆண்டவர் எப்ப தண்ணீரை ஓட வைப்பாருன்னு தெரியாது, எப்ப கையளவு மேகத்தை பார்க்க வைப்பாருன்னு தெரியாது, எப்ப தண்ணி புரண்டு ஓடும் தெரியாது. பட் அந்த வார்த்தையை நம்பி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. சொன்னாரே, சொல்லி 3 வருஷம் ஆச்சே, சொல்லி 4 வருஷம் ஆச்சே, சொல்லி 5 வருஷம் ஆச்சே, சொன்னது கர்த்தர் தானே. அவருக்கு இந்த சபை குறித்தும் இந்த இடத்தை குறித்தும் ஒரு திட்டம் இருக்கிறது அல்லவா? அதை நிறைவேற்றாமல் போய்விடுவாரோ? உங்க வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னா வெயிட் அண்ட் ரிசீவ் இட்.
காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவருக்கு தெரியும், நான் ரொம்ப நேசிக்கிற லாசரு தான், நான் ரொம்ப நேசிக்கிற மரியாளும் மார்த்தாளு தான் வெளியேற பெற்ற தைலத்தை ஊத்த போகிறவன். ஆனாலும் வெயிட்டட். ஏன் அப்படின்னா ஆண்டோட சித்த நிறைவேறணும். என் அன்பு அந்த இடத்துல என்ன ஆயிடக்கூடாது. சரி 2 நாள் பாவம், 2 நாள் அழுதுட்டா போதும் போய் என்ன பண்ணிடுவோம், அதான் எப்படியோ உயிரோட எழுப்ப போறல்ல, போய் எழுப்பிட்டுருவோம். இல்லை, சித்தத்திற்கு வெயிட் பண்ணுகிற தேவனாக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இந்த இடத்துல 4ஆம் வசனத்தில் இப்படியா இருக்கு, இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு இராததற்கு ஏதுவா இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இங்க ஜீசஸை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில கடந்து செல்ல வைத்தார். 40வது வசனத்துல 3வது காரியம், இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொல்கிறார். 3வது, நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்கிற தேவனா இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நான் அன்னைக்கே சொன்னேன், அது ஒரு வரம். அது ஒரு வரம். ஆவியானவராலே நம்மளுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு வரம். ஒரு விசுவாசியா இருக்கிற நீங்க, உங்க பேர்ல என்ன இருக்கு? விசுவாசி. நான் யாரு? நான் இந்த ஏஜி சபை விசுவாசி. நான் யாரு? ஐபிசி விசுவாசி. நான் யாரு? நான் இந்த கோயில் விசுவாசி, இந்த பாதகர் விசுவாசி. அதுக்கு உள் அர்த்தம் என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவன் அர்த்தம். அப்போ முதலாவது நீங்க எந்த வரத்தை கேட்குறீங்களோ இல்லையோ, அதிகமா வரம் கேட்கும் போது நம்ம என்னதான் கேட்போம்? ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யணும், நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படி கேட்போம்ல. முதல்ல விசுவாச வர கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. த பேசிக் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் என்ன தெரியுமா? விசுவாசம் தான். அதுல தான் நம்ம கட்டப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா வேதம் எப்படி சொல்லுகிறது? நம்ம கண்டு விசுவாசியாமல் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு பயங்கரமான கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. அந்நாட்களில் இயேசுவை பிரத்யட்சமாக கண்டு விசுவாசிக்கல. இன்னைக்கு நம்ம என்னைக்கா பார்த்துருக்கோமா? பார்க்காமே விசுவாசிக்கிறல நம்ம அவங்களோட பெரிய ஆள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. அது எனக்கு நிறையவே இருக்கு. நான் இயேசுவை தான் நம்புறேன் இல்லைங்க. பிரச்சனை வரும்போது தான் நம்ம விசுவாசத்தோட அளவு தெரியும். ஒரு பிரச்சனையின் வழியில போகும்போது தான் நம்ம விசுவாசத்தின் அளவு தெரியும். மிராக்கிளின் அவ மரிக்கிற தருவாயில என்னோட விசுவாசம் எப்படி திரும்ப இருந்துச்சு? 0. யாரு? என் விசுவாசம். பேசுகிறவன் என்னோட விசுவாசம் 0. என் கையில என்ன இருக்கு? ரிப்போர்ட் இருக்கு. HB 4 பிளேட்லெட்ஸ் வித்தியாசமா போகுது. இப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ என் கையில இருக்கிற ரிப்போர்ட் தான் என்னோட விசுவாசத்தை தீர்மானிச்சது. ஆனா அதே விசுவாசம் வேற விதமா அங்க செயல்பட்டுச்சு. என் மனைவி இடத்துல ஒரு வசனத்தை கேள்விப்பட்டா, கேட்டவன அதற்காக ஜெபித்தது நிமித்தமா அந்த வசனம் தான் ஜெயிச்சதே ஒழிய என்னோட அவிசுவாசம் தோத்து போனது. நான் அந்த நைட் அவளை அங்க மேல அனுப்பும் போது அவகிட்ட சொல்லி அனுப்புனது, கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்காக செய். இது விசுவாசமா? என் வாயில என்ன வந்துச்சுங்க? கர்த்தர் எது செய்தாலும் நன்மைக்காக செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நைட்டு மிராக்கிளின் முடிய போற. அன்னைக்கு பேரெல்லாம் வைக்கல. மேல ட்வின் 1 ட்வின் 2 அவங்க பேர் என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல 1 மாசத்துக்கும் அவங்க பேர் என்ன? ட்வின் 1 ட்வின் 2 தான். அப்போ அவ மேல போறா, அழுகையோட போறா. ஏன்னா சீரியஸ் கண்டிஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நான் சொல்றேன், ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார் அப்படின்னு. ஏன்னா என் கையில ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டில் அவட்ட சொல்லலை. சொன்னா அவளும் உடஞ்சு போயிடுவா. மேலே போயிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறான். ட்வின் 1 பேபி பேர் மிராக்கிளின், ட்வின் 2 பேபி பேர் மேக்டலின். என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா அந்த பேர் வைக்கிறதுக்கு இருக்க மாட்டாளே என்னோட. ஆனா அந்த வார்த்தை கிறிஸ்துவர்களுக்கு அதிகமா தேவைப்படுது விசுவாசம். ஏன் தெரியுமா? நம்ம போகிற பாதை அப்படியாப்பட்ட பாதையா இருக்கும். இன்னைக்கு பாடல வனாந்தரமே வாழ்க்கையானாலும், எப்படி வனாந்தரமே வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கு. இது விசுவாசத்துல தாங்க நம்ப முடியும். நம்ம பாதையில அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற எத்தனை பேரோட பாதையில வனாந்தரம் தான் வாழ்க்கை. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற எத்தனை பேரோட வாழ்க்கையில வனாந்தரம் தான். இன்னைக்கு சொல்ல முடியுமா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு தைரியமா சொல்றோம் அப்படின்னு? அதான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படி தெரியுமா? இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்கு
த பேசிக் என்ன தெரியுமா? விசுவாசம். அதனால தான் அந்த வரங்களை குறித்து வாசிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். விசுவாசம் வரம். இந்த விசுவாச வரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? பிசாசானவன் இந்த வரத்தை உடைக்க பார்ப்பான். நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை தகர்க்க பார்ப்பான். நம்மளுக்கு வருகிற பிரச்சனை, நம்மளுக்கு வருகிற போராட்டத்தில் அந்த பேஸ்மெண்ட்டையே உடைக்க பார்ப்பான். ஆனா அந்த விசுவாசத்தில் நிக்கிறோம் பாத்தீங்களா? என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட தூஷணையான வார்த்தை வராது, தூஷணமான வார்த்தை வராது. ஏன் அப்படின்னா, எனக்கு செய்த அது நன்மைக்காக தான் செய்வார். இந்த பாதையை நியமித்திருக்காது நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இருக்கு தெரியுமா? அதுதான் விசுவாசம். ஏன் ஆண்டவர் இந்த பாதையை ஏற்படுத்தினார்? ஏன் இதுக்குள்ள கொண்டு போனார்? கேள்வி வருதில்லை. விசுவாசம் இதுல ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார், இதுல இன்னொன்னு வச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில எதுக்குன்னு தெரியலங்க. எனக்கு இந்த பாதை ஏன் நியமிச்சிருக்கிறாருன்னு தெரியலங்க. எனக்கு இந்த ஊழியம் எதுக்கு நியமிச்சிருக்கிறாருன்னு தெரியல. எனக்கு இப்படியாப்பட்ட விசுவாசிகளை ஏன் நியமிச்சிருக்காருன்னு தெரியல. ஆனா இந்த விசுவாச பாதையில நான் கடைசி வரைக்கும் ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, என்னை தெரிந்தெடுத்தவர் சரியான பாதையில தான் நடத்துவாருங்கிற விசுவாசம். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை விலைக்கிரயமாய் வாங்கினதற்கு நோக்கம் இருக்குல்ல, அதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க இயேசுவை அறிந்து கொண்டு இருக்கிறீங்களே, அதை நீங்க விசுவாசிக்கணும். ஏன் என்னை அறிந்து கொண்டார்? ஏன் என்னை தெரிந்து கொண்டார்? உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்னோட ஞானவான்கள் இருக்காங்க, என்னோட நல்லவர்கள் இருக்கிறார்கள், என்னோட உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், என்னோட பரிசுத்தமானவர்கள் இருக்காங்க. என்னை ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அதற்கு பின்னாட ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வேணுங்க. உங்களை வசனத்தை அறிய வைத்தது காரணம் இல்லாம இல்லை, உங்களை தேவனோடு நெருங்க வைத்தது காரணம் இல்லாமல் இல்லை. அதற்கு பின்பதாக ஏதோ ஒரு திட்டம் இருப்பதை நீங்க விசுவாசித்து அதுல போக வேண்டியது அவசியம் இருக்கிறது. இல்ல நான் எங்கேயோ மிஸ் ஆயிட்டேன், இல்ல என் பாதை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. நோ, கிறிஸ்தவர்களுக்கு அவசியமா இருக்க வேண்டியது முக்கியமானது விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கு ஏன் ஆண்டோட மகிமையை நிறைய நேரம் பார்க்க முடியறதில்ல அப்படின்னா, நம்ம வாயில மட்டும்தான் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். வாயில விசுவாசம் எல்லாத்துக்கும் இருக்குங்க. நான் அடிக்கடி சொல்லவில்லை, நம்மளோட அதிகமாக ஆண்டவர் குறித்து சொல்றது யார் தெரியுமா? ரோமன் கேத்தலிக்ஸ். தோஸ்திரம் எப்படி இருக்கீங்க? நல்லா ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. நம்ம இன்னைக்கு எப்படி சொல்றோமா? மார்க்கெட்டில் பார்த்து சந்தைக்கு போறோம்ல, உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஸ்தோத்திரம் எப்படி இருக்க, ஹெலன் எப்படி இருக்க, ஆண்டவர் கிருபையா நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட பாருங்க, இப்போதான் பீடி தூக்கி வீசிட்டு வந்திருப்பாரு அவர், அந்த பக்கம் சிகரெட்டை தூக்கி வீசிருப்பாரு, ஹலோ கை கொடுத்தா ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. அது விசுவாசம் இல்லை, அது பழக்கம். விசுவாசம் எப்படி தெரியுமா? இதுல இருந்து அப்படி பொங்கி வரணும், இருதயத்திலிருந்து வரணும். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையா நான் ஷேரனை பாராட்டுவேன். அந்த வசனத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் போய் ரூம்ல அங்க போய் ஜெபிச்சிருக்கா, யாரையும் கண்டுக்காம. உண்மையாகவே அவளை பைத்தியமாக தான் பார்த்தாங்களா அன்னைக்கு. ஏன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்? தனித்தனி ரூமா, லைனாக கட்டில் இருக்கும், லைனாக அந்த ரூமில் எப்படி ஒரு 40 இருக்குமா, 40-50 இருக்கும். அந்த இடத்துல இந்த வசனத்தை பிடிச்சு கொண்டு விசுவாசத்தை ஜெபித்திருக்காங்கல்ல, அந்த விசுவாசத்தின் மகிமை தான் மிராக்கிள். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதில் ஒரு பெரிய மிராக்கிள் என்ன தெரியுமா? ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் வேற. எது 3rd ஸ்டேஜுக்கு போச்சோ, 3 வாரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பியும் அந்த 3rd ஸ்டேஜ்ல 2nd ஸ்டேஜ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா திருப்பி ஆண்டர் செய்யறாரு பாருங்க, 3rd ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு 2nd ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு 1st ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டு டிஸ்சார்ஜ் 1 வாரத்துல. ஆமென். ஊருக்கு போனப்போ தான் சரி, எப்படி டிஸ்சார்ஜ் பண்ணாங்க இந்த குழந்தைய கேட்ட கேள்வி அங்க இருக்கிற டாக்டர். உண்மையாங்க அங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போறோம், ஜெகின் அப்படின்னு ஒரு டாக்டர், நல்ல பிரபலமான நல்ல ஒரு டாக்டர். போய் வெயிட் வச்சா 1 கிலோ நினைக்கிறேன். அப்போ அந்த டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் 1 கிலோல யார் டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க? இங்க அட்மிட் பண்ணுங்க அப்படின்ட்டார். அப்படியே சொல்லிட்டார், இங்க அட்மிட் பண்ணுங்க. ஒன்னா இங்க அட்மிட் பண்ணி 1 வாரம் நான் அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன், அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா டிஸ்சார்ஜ் பண்றேன், இல்லைன்னா இந்த குழந்தைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்ட்டார். இல்லை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு டெய்லி நீ அட்மிட் பண்ணி ஒன் வீக்கில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவள் காமிக்கிறாளோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டார். உண்மையாகவே ஷாக்கு. ஏன் அப்படின்னா, இங்கே பெரிய அற்புதம். எப்படி டிஸ்சார்ஜ் ஆயாச்சு, புள்ள வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்ட்டு, இங்கே வந்து அடுத்த சோதனை என்ன? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்போதான் இந்த அற்புதத்தை செஞ்சதை பார்த்தோன்னே எனக்கு விசுவாசம் அதில் இன்னும் ஒரு படி கூடிட்டு, எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து சொன்ன ஒரு வார்த்தை,
எப்படியோ வாரத்துக்கு 25,000 1000 சொல்றாங்க. யாருக்கு? ஒரு பாப்பாக்கு. இன்னொரு பாப்பா கையில தான் இருக்கு. வாரத்துக்கு 25,000 1000 சொல்றாங்க. எப்படி நம்ம பணத்தை சமாளிக்க போகிறோம்? அப்ப நான் சொன்னேன், உண்மையா சொல்றேன், இந்த சூழ்நிலை அனுமதித்தது கர்த்தர் என்றார், இதற்கு தேவையும் அவர் தான் சந்திப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் கர்த்தர் அனுமதித்தாருங்கிறத நம்பிக்கை வேணுங்க நம்மளுக்கு. உண்மையா சொல்றேன். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? நான் இதை சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் கொடைக்கானலில் இல்லை, நான் இப்படி நான் நாகர்கோயிலில் இருக்கேன், குழந்தை பிறந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லவே இல்லையா நீங்கள் இப்படின்னு. நான் சொல்லவே இல்லை. இப்படி ஆயிடுச்சு, 1 மாதம் நாங்கள் தேனியில் இருந்தோம், இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஏன் சாம் இதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அனுப்புனேன். 50,000 அனுப்பிவிட்டார். அவர் என் விசுவாசி கிடையாது. அவர் ஒரு பெந்தேகோஸ்து விசுவாசியும் கிடையாது. நான் எதுக்காக நான் யோசிச்சது? 25,000 ரூபாய்க்காக. நீ 2 வாரம் கூட அட்மிட் பண்ணிக்கோ. எப்படி? நீ 2 வாரம் கூட அட்மிட் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு அதுக்கானதை ஃபர்ஸ்டே நான் கொடுத்துட்டேன். ஆனால் ஆண்டவர் செய்யலை, ஒரே வாரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ண வச்சார், அது வேற விஷயம். ஆனால் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். நம்ம வாயில் அதை அறிக்கை செய்யணும், தைரியமாக அறிக்கை செய்யணும். உண்மையாவே அவளோட ரிப்போர்ட்டை பார்க்கும் பொழுது எனக்கு அறிக்கை செய்ய முடியல, ஆனா அற்புதம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னால தைரியமா அறிக்கை செய்ய முடிஞ்சது. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதித்தார் என்றால் இதற்கான தேவையும் கர்த்தர் தான் சந்திப்பார் என்று தைரியமா எங்க அம்மாட்ட சொன்னேன். பிரசங்க மாதிரி தான் இருக்கும் எங்க அம்மாட்ட, அப்ப யோசிச்சிருப்பாங்க. ஆனா அது சந்திச்ச உடனே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி நடத்தும் பொழுது அவர் நடத்துற பாதை வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க விசுவாசிங்க. விசுவாசம் இல்லையா? எங்கெங்கேயாவது விசுவாசம் உடஞ்சு போகுது, ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு கேளுங்க, எனக்கு விசுவாச பெருக்கத்தை தாங்கப்பா, இன்னும் அதிகமா உண்மை விசுவாசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. என் வாயில மட்டும் விசுவாசித்தா பத்தாது. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் வாயில விசுவாசிக்கிறது இல்ல. தேவனை இருதயபூர்வமா விசுவாசித்து பழகணும். அது நோன் இருந்தாலும் அதுல விசுவாசம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், தேவ சித்தத்திலையும் தேவ திட்டத்திலையும் அநேக ஆன்சர்ஸ் நோ தான். எனக்கு ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்காதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படுறது எல்லாமே தருகிறது கிடைச்சிட்டே இருக்குன்னா நீங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் இதை கேட்டேன், ஆண்டவர் தந்துட்டார். நான் இதை கேட்டேன், தந்தார். இது ஆசைப்பட்ட இது தந்தார். இது ஆசைப்பட்ட இது தந்தார். இது ஆசைப்பட்ட தந்தார். நோ, அப்ப நீ ஆண்டவர் கூட இல்லைன்னு அர்த்தம். நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறதுனா ஆண்டவர் என்ன? சற்று சிந்தித்து பாருங்களேன். உண்மையா சொல்றேன், நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்குன்னா நீங்க உங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் ஒன்றும் சுய சித்தத்தினால உங்களை நம்மளோட சுய சித்தத்துக்கு கொடுக்கிற தேவனா இல்லை, கர்த்தருடைய சித்தத்தின்படி தருகிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன என் வாழ்க்கையில சித்தம் வைத்திருக்கிறார், அவர் என்ன என் வாழ்க்கையில திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்தபடி தான் தருகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டா, இன்னைக்கு என்ன வேணும் கேட்டா பைக் தான் கேட்பாங்க. எவனை எடுக்கட்டும், இன்னைக்கு ஜாஸா இருக்கட்டும், டேனியா இருக்கட்டும், யார் எடுக்கட்டும், என்ன பைக்? ஹார்ட்லி டேவிட்சன் தான் கேட்பாங்க அடுத்தது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இன்னும் 18 வயசு ஆகல எந்த பிள்ளைக்கும். ஒருவேளை தர திட்டமா இருந்தாலும் அவன் லைசன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தருவார். அதுதான் ஆண்டவரோட திட்டம். அதுக்கு முன்னாடியே கிடைக்கப்பட்டு நம்ம சாட்சி சொல்றோம்னா அது ஆண்டவரோட திட்டம் அல்ல. கரெக்ட் தானே? நான் அதுக்கு தகுதியே இல்லை, எனக்கு அது கிடைச்சிருச்சு, அது எப்படிங்க ஆண்டவரோட திட்டமாகும்? விசேஷமாக வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது தெய்வ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம சொந்தமா ஏதாவது எடுத்துக்கிட்டு இதுதான் கர்த்தருடைய சித்தம், இப்படியெல்லாம் வழியை காட்டினார், இப்படியெல்லாம் தரிசனத்துல, அது தரிசனமே இல்லை. சில பேருக்கு இது ஒரு பெரிய ஒரு இது, தரிசனத்துல காட்டினாராம் இந்த பொண்ணை. வேற வேலையில் ஆண்டவருக்கு தரிசனத்துல காட்டுறதுக்கு. தரிசனத்துல காட்டி இந்த பொண்ணையே நீ கட்டிக்கன்னு சொல்லி உனக்கு தெரிஞ்ச பொண்ணை கட்டிக்க வைக்கிறாருன்னா இல்ல. தெய்வ திட்டத்துக்கு கீழே முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வழியிலே கொண்டு போவார். அது எப்படியா இருக்கும்னா ஆச்சரியமா இருக்கும். தெய்வ திட்டம் வித்தியாசமானதுங்க, தெய்வ சித்தம் வித்தியாசமானதுங்க. நம்மளுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிறது தெய்வ சித்தம் இல்லை. தயவு செய்து சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கும் பொழுது நீங்க பெற்றுக்கொள்கிறீங்க, உண்மைதான். ஆனா இது யார் இடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறங்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கே ஆண்டவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது வரைக்கும் அற்புதம் செய்யல, அங்க அற்புதம் நடக்கல.
அங்க அற்புதம் நடக்கல. அடுத்த வசனம் 40. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அங்க எதுக்குங்க இந்த ஜெபம்? அங்க எதுக்குங்க ஜெபம்? சற்று யோசிப்பு. அங்க வந்தாரு, வந்துட்டு கல்லை புரட்டிப்பட்டு, என்னது, லாசருவே வெளியவான்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரம் என்று இயேசுவானவர் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது வசனம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னார். அல்லேலூயா. யூதர்கிட்ட இவர் மேசே என்பதை வெளிப்படுத்தணும். அதற்காக தான் அந்த 4 நாள் வெயிட். அப்போ அப்படியும் ஜெபம் பண்ணியிருக்காரு பாருங்க ஆண்டவர். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, அவர் ஒருவேளை சொல்லியிருப்பார், ஆண்டவரே, இந்த யூதர்கிட்ட மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல ஆண்டவர். அதுக்கும் நான் நேரம் வச்சிருக்கேன். அதுதான் அந்த திட்டம். அதனால தான் அந்த வெயிட்டிங். அதனால தான் இந்த 4 நாட்கள். அதுக்கப்புறம் வார்த்தை, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். நீங்க அந்த இடத்துல சம்பவங்களை படிச்சு பாருங்களேன். அநேக யூதர்கள் ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருந்தார்கள். அநேக யூதர்கள் அந்த இடத்துல ஆறுதல் சொல்லும்படியாக வந்திருந்தார்கள். அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஆச்சரியமா. கல்ல புரட்ட போடுன்னு சொல்லும் போதே சொல்றா, நாருமே ஆண்டவரே. ஆமா, துருண்டு எலி என்ன நாத்தம் நாருது தெரியுமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? துருண்டு எலி எங்கேயாவது காக்கா கொத்தி போட்டிருக்கும், அந்த ஏரியாவே நாரும். துருண்டு இவ்வளோ பெருசு தான். ஆனா ஒருத்தனை கல்லறை புரட்டு போட சொல்றாங்க, நாருமே. உண்மைதான். எஸ், டு பி ஃபேர், அங்க நாற்றம் தான் எடுக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புரட்டி போட்டதுக்கு அப்புறம் லாசருவே வெளியே வா. அங்க செஞ்ச அற்புதம் என்ன தெரியுமா? அங்க செஞ்ச அற்புதம், நம்ம லாசர் அப்படியே வெளியே வரல, அப்படியே வந்தானா? வாசிச்சு பாருங்க அடுத்தது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் கட்டப்பட்டிருந்தது. இயேசு அவனை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த அற்புதத்தை உண்மையாவே லிட்ரலா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மனால கிரகிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? எப்படி தெரியுமா வந்து நின்றுப்பான்? ஒரு மம்மி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு மம்மி எடுக்கிறாங்கல்ல, ஒரு பெட்டி, அந்த மாதிரி சீலையினால இப்போ என்ன சீலையினால சுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், இங்கிருந்து இது வரைக்கும் சுத்துறாங்க, நான் எப்படி இருப்பேன்? ஒரு மாதிரி ஒரு சீலையில சுத்தப்பட்ட ஒரு உருவம், அது பேய் மாதிரி இருக்கும். ஆனா கல்லறைக்குள்ள இருந்து வெளியே வந்து நிக்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் யாரோடது தெரியுமா? அந்த நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொன்னார்ல, அவளுக்குள்ள மாத்திரம் இருந்திருக்கு. என்ன தெரியுமா? இயேசு வந்துட்டாரு, கல்லை புரட்டி போட சொல்லிட்டாரு, வந்துடுவான். அங்க யாரும் பயந்தார்கள் இல்லை, அங்க யாரும் தெரித்து ஓடினார்கள் இல்லை, நின்று பார்த்தார்கள். ஏன் அப்படின்னா அவங்க விசுவாசம் அங்க ஜெயித்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று பார்த்தனா அந்த விசுவாசத்திற்கான பலனை நம்ம பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சீலை, ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு. சீலை சுற்றப்பட்டு இருந்து, ஏன் ஆண்டவர் சொல்லும் போது அங்கே தெறிக்க வச்சிருக்கலாம். ஏன்? இயேசு எப்படி இருந்தார்? இயேசுவோட கல்லறைக்குள்ள போகும்போது எப்படி இருந்தது? உயிர் தெழுந்த இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? சீலைகள் சுட்டப்பட்டு இருந்ததா பார்த்தாங்களா? சீலை அது ஓரமா சுற்றப்பட்டு வச்சிருந்ததை பார்த்தாங்க. யார் சுத்தி வச்சான்னு தெரியல அந்த கல்லறைக்குள்ள அன்னைக்கு போய். ஆனா இங்க இவன் சீலையோட வருகிறான். அப்ப யூதர்களோட பழக்கம் என்னது? சீலையில சுற்றப்பட்டு வைக்கிறது யூதருடைய கல்ச்சர். அதே பிரகாரமாக ஜீவனோடு கொண்டு வந்து வைக்கிறார். உண்மையா யோசிச்சு பாக்குறேங்க. அந்த போய் சீலையை அவுக்குறான் பாத்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ நடுக்க இருந்திருக்குன்னு யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அது இப்படிதான் இருக்கும், ஆனா வெளியில வந்து நிக்குது. எது? லாசருவோட உடம்பு வெளியில வந்து நிக்குது, ஆனா சீலையில சுற்றப்பட்டு நிக்குது. போய் கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு. அங்க அத்தனை பேர் விசுவாசிக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அற்புதத்தை நாடி காத்திருக்கிறோம். விசுவாசித்து காத்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எதை சொல்றாரோ அதை செய்வதற்கு என்ன இருக்கணும் நம்மளுக்கு? ஆமா, அப்போ தேவன் மகிமைப்படுவார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3:18 எடுத்து யாரோ ஒரு வாசிங்களே. நேரமாயிட்டது, முடிக்கிறேன். இந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு
ஆமென், ஹல்லேலூயா. நம்ம மகிமை மேல் மகிமை அடையும்படியாக தேவன் என்ன கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். 17 கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னோம்ல, அந்த மகிமையை கண்ணாடியில பார்க்கிறது போல நம்ம பார்ப்போமா? எப்படி? ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தாமே மகிமையிலே மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்க மறுரூபம் அடையும் பொழுது உங்க மூலியமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பது மாத்திரமல்ல, ஏன் மூலியமாகவும் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை பார்த்தா போதுன்னு இருக்காதீங்க, ஏன் மூலியமாகவும் கர்த்தருடைய மகிமை காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம் வீணாய் போய்விடக்கூடாது. என் சாயலில் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த மகிமை பார்ப்பதற்கு என்ன? நமக்குள்ள நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் தேவைப்படும். இதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, இதற்கு உங்க வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது மகிமை மேல் மகிமை அடைவோமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நிமித்தமாக எப்படிங்க கர்த்தருடைய மகிமையை காண செய்த அவர், யோசிச்சு பாருங்களேன். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன அவர் இன்னைக்கு நம்மளையே மகிமைப்படுத்துவாராம். மகிமை மேல் மகிமை அடைய அப்படித்தானே இருக்கு. மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். மறுரூபம் அப்படின்னா வேற ரூபமா மாறுகிறோம். அதுக்கு அர்த்தம் என்னது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்க வேண்டாம். மறு ரூபம், வேறு ரூபமாக மாறுகிறோம். அதற்கு ரொம்ப முக்கியமான தேவை பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் நாளும் சரி, மற்ற நாள்களும் சரி, நீங்க அபிஷேகம் பெற்றவர்கள் இது போதாது, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள்ள வளருங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் இது வேணும்னு வாஞ்சிங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு வாஞ்சிக்கிறீங்களோ அந்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுதுதான் நீங்க மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறீங்க. இப்ப இருக்கிற ரூபம் வேற. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நம்மை மகிமைப்படுத்தும்படியாக மறுரூபமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தேவனும் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, நம் நிமித்தமாகவும் தேவன் என்ன ஆகணும்? ஆமென். தேவன் அவர் மகிமைப்பட்டுட்டே தான் இருக்கிறார். அதுல ஒரு குறையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்கிற காரியங்கள்ல ஆண்டவர் என்ன பட்டுட்டு இருக்காரு? மகிமைப்பட்டுட்டே இருக்கிறார். அது போதாது. அதே போல நம் நிமித்தமாக தேவன் மகிமைப்படணும். நம் நிமித்தமாக தேவன் என்ன ஆயிடக்கூடாது? தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு பட்டணங்களும் சரி, எல்லா இடங்களும் சரி, நம் தேவ பிள்ளைகள் நிமித்தமாக தேவ நாமம் என்ன பண்ணப்படுது? தூஷிக்கப்படுகிறது. இது இனி நடக்கக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நிமித்தமாக இது நடக்கக்கூடாது. நான் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா. நான் வித்தியாசமானவன். ஒரு உறுதி எடுங்க. கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள், பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள் அப்படியே எழும்பி நின்று, மற்றவர்கள் அப்படியே பின்னாடி வெளியே போலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. Jesus.